கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கிணற்றுக்குள் விழுந்து தவித்த யானைக்குட்டி கிரேன் மூலமாக மீட்கப்பட்டு மீண்டும் காட்டுக்குள் விடப்பட்டது. மேட்டுப்பாளையம் அருகே கோவனூரில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான கிணற்றை சுற்றி யானைகள் நடமாடியதை கண்ட பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் வந்து பார்த்தபோது கிணற்றுக்குள் யானைக்குட்டி விழுந்து கிடப்பது தெரிய வந்தது. இதையடுத்து யானையை மீட்கும் பணிகள் நேற்று பிற்பகல் தொடங்கின. இரவு ஆகிவிட்டதால் காட்டு யானைகள் வரக்கூடும் என கருதி மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டன. இன்று காலை மாவட்ட வனத்துறையினர், கால்நடை மருத்துவர்கள், தீயணைப்புத் துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் கிரேன் மூலம் யானைக்குட்டியை கிணற்றிலிருந்து வெளியே மீட்டு கொண்டு வந்தனர். கால்நடை மருத்துவர்கள் மூலம் மயக்க ஊசி செலுத்தப்பட்ட யானைக்குட்டியை வடத்தை கட்டி மீட்டனர். வெளியே கொண்டுவரப்பட்ட யானைக்கு காலில் ஏற்பட்ட காயங்களுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அதற்கு மயக்கம் தெளிந்ததால் காட்டுக்குள் ஓடிச் சென்றது. கிணற்றுக்குள் விழுந்த யானையை 30 மணி நேரத்துக்குள் மீட்ட வனத்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். தனி குழு அமைத்து யானையை அதன் கூட்டத்துடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு வனத்துறை பணியாளரும் மற்றும் மீட்பு பணி, தீயணைப்பு மீட்பு பணி மற்றும் மருத்துவ குழு அனைவரும் சேர்ந்து அதற்கு கொடுத்து மேலே எடுத்த பின்னால் அதற்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் வழங்கி நல்ல நிலைமையில் அந்த யானை மிகவும் ஊக்கமாக இருந்ததால் அதை வனத்துக்குள் அனுப்பப்பட்டது. மிகவும் நல்ல தெம்போடு நல்ல முறையில் வனத்துக்குள் சென்று விட்டது. மேலும் இந்த வனச்சரக அலுவலர் தலைமையில் குழு அமைத்து அந்த யானைக்குட்டியை பின்தொடர்ந்து கண்காணித்து தேவையான மருத்துவ உதவிகளை அவருக்கு வழங்குவோம் என்பது தெரிவித்துள்ளோம்.